ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மித்லாஸ் கிச்சனில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு 2, அப்புறம் நீளமான உருளைக்கிழங்கு 1. இப்போ வந்து உருளைக்கிழங்கோட தோலை நீக்கிடலாம் நம்ம. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோல் நீக்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீளமாக வெட்டிக்கணும். அப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு இந்த மாதிரி சீவிக்கணும் நம்ம. இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இதை எடுத்து 2 ஓரத்தையும் நீக்கிக்கணும். பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னா இந்த சைடில் இருக்கிற 2 ஓரத்தையும் நீக்கிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை நீளமா கட் பண்ணோம். இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கணும் நம்ம. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லாத்தையும் வெட்டின உடனே நான் வந்து குளிர் தண்ணியில போட்டுக்கிறேன். அப்பதான் வந்து நமக்கு உள்ள இருக்கிற இந்த ஸ்டார்ச்ல வெளில வரும். இதை வந்து 15 நிமிஷம் போல இதுலயே இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இந்த உருளைக்கிழங்க சீவிக்க போறேன். இதை வந்து நம்ம அப்படியே பொரிச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறத. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பவுலில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணியில் அப்படியே இதையும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வெட்டினதுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு போகிறேன். நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கும் போது கூட அதே மாதிரி டைரெக்டாக தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹாட் வாட்டர் கொஞ்சம் கை உள்ளே விடுற மாதிரியான ஸ்டேஜில் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து குளிர் தண்ணியில் வச்சுருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இதில் போட்டுக்கிறேன். நம்ம வச்சுருந்த இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி சீவி வச்சுருந்தோம்ல, இதை வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து 20 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டவலில் இந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நம்மளோட ரைஸும் நல்லா ஊறிடுச்சு தண்ணியில். இதை வடிகட்டிடலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாக இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. நாங்கள் இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் இருந்தால் போதும். எந்த கலர் சேஞ்சும் இருக்காது. ஏன்னா நம்ம 2 முறை பொரிச்சு எடுத்தோம்ல.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரியே அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எல்லாத்தையும் போட்டு எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிடுங்க 15 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் வரலனாலும் கொஞ்சம் கலர் ஏறி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பொட்டேட்டோ சிப்ஸும் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செகண்ட் டைம் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து இந்த தடவை ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மிதமான சூடுல இருக்கணும். இப்போ வாங்க நம்ம இதை செகண்ட் டைம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து இந்த தடவை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் தயாராகிடுச்சு. இது கூட நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு சால்ட்டியாக இருந்தால் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மித்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பாய்.